ஹலோ குட்டீஸில் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மை கசின் அப்சஸ்ட் ஆன் யூட பார்ட் 6 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஓகேடா, எதுலேருந்து ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சனு இங்கே பாரு, தயவு செஞ்சு பயப்படாத. ஐஷு, நீங்கள் 2 பேரும் அந்த வாஷ்ரூமில் போய் ஒழிஞ்சிக்கோங்க. நான் யாருன்னு பார்க்குறேன். ஓகே, நான் அவனோட ஒய்ஃப் தானே, எனக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை இல்லை அப்படி இப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப மாதிரி பதட்டமாக பேசுகிறாங்க. முக்கியமாக ஐஷோ தான். பாரு, உனக்கு ஏதாச்சும் ஆயிரும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குச்சு. ஒயின் வந்து அவங்க 2 பேர் கையும் பிடிச்சி வாஷ்ரூமில் தள்ளிக்கு டோர் லாக் பண்ணிடுறா. ஸோ இப்போ வந்து அவளுக்கும் ரொம்ப பதட்டமாயிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போது வந்து கதவை தான் வந்து திறக்கிறா. அங்கே நிற்கிறது யாருன்னே தெரியல ஒயினுக்கு. அப்போது அந்த பர்சன் வந்து ஒயினை வட்டம் பார்க்குறாங்க. ஹே, யார் மணி? அதுவும் நட்பு ஜங்கு கூட ரொம்ப நீ நம்ம பண்ணுற அப்படின்னு சொல்லும். நான் வந்து ஜங்கு கூட ஒய்ஃப். இது ஜங்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்போது உன் பேர் ஒயினா? ஆமாம் அப்படின்ட்டு அவளும் தலையாற்றா. நீங்கள் அப்படின்னு கேட்கவும், நானா, என் பேர் பார்ச்சிமு, என் தேவையும் ஜங்கோகையும் பாலான்னு வந்தேன். நாங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு. என்கிட்ட அவன் முன்னை பற்றி சொல்லியிருக்க மாட்டானே, எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், சொல்லலை. அவர் இப்போது வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லையா? என்னமாச்சு? அது ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஓ சரி, நான் கேட்டுக்கிறேன், நீ வீட்டில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போது போயிடுறான். ஸோ இப்போது ஜானு தான் ஒரு மாதிரி அவளுக்கு ப்ரீத்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. பக்கத்தில் இருக்க ஐஷு தான், என்னாச்சுன்னு ஜானுக்கு அந்த வாய்ஸை கேட்டோன்னே தான் இப்படி பாடி ஷிவராகிடுது. இது வந்து அவன் போன அடுத்த செகண்டு டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே தான் வந்து பாப்பா. அப்போ வந்து வந்து பார்த்து அடுத்த செகண்டு என்னாச்சடின்ட்டு பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறா பெட்டில் வந்து. அப்போ வந்து ஐஷு சொல்கிறா, போனாங்கல்ல, இது வந்து அந்த வாய்ஸை கேட்டோன்னே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அதெல்லாம் ஒயின் காதில் வாங்காமல் பக்கத்தில் இருக்க வாட்டரை எடுத்து போர் பண்ணி கிளாஸில் கொடுக்குறா. அவளும் குடிச்சிட்டு அடுத்த செகண்ட் தான் நிம்மதியாக இருக்கா. ஸோ இப்போது ஒயின் வந்து சுற்றி பார்ப்பாளா, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க வெளில வந்து பார்க்கும்போது ஹாலில். ஸோ இப்போ அப்படியே அந்த மேலே இருக்க தெராஸ்க்கு தான் போகிறா, ஜிமின் எங்கே போகிறான்னு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து அவன் வெளில என்ட்ரன்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். போகிறவன் டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுறான். ஒயினும் ஷார்ப்பாக கவனிக்கிறான் அவன் எங்கே தான் போகிறான்ட்டு. ஸோ இப்போது அவன் அப்படியே திரும்பி லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பார்க்குறான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அந்த குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அவன் நக்கலாக பிக் பண்ணிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான். ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் அங்கே அப்படியே பொறுமையாக அவன் போகிறதுலே தெரியுது இவனுக்கும் இல்லை ஏதோ சம்மந்தம் இருக்கா அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடுறா. ஸோ இப்போ அங்கே தான் இங்கே 2 பேருமே இல்லை, தெரிஞ்சால் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருமோன்ட்டு. ஸோ ஜிமினை டைவர்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு கிராஸ் ஃபீல்டில் இருக்க ஒரு புல்செடி எடுத்து அப்படியே இந்த சைடு போட்டு உடச்சிட்றா. அப்படியே தூக்கி கீழே போட்டிருப்பா. இப்போது ஜிமினும் யாராதுன்னு டக்குன்னு திரும்பி பார்ப்பான். அவள் அந்த சைட்லேருந்து தூக்கி போட்டிருப்பாளா, ரைட் ஹேண்ட் சைடாக ஏதோ ஒன்று வந்து விழுது. ஸோ இப்போது அதை அவன் கிட்டே போய் பார்க்குறான், மேலே பார்க்குறான். ஒன் வந்து அப்படியே சாஞ்சிக்கிறா தெரியாத மாதிரி. ஸோ இப்போது மறுபடியும் அவன் போகலான்னு போகும்போது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஒயினுக்கு. ஸோ அதுக்குள்ளே ஜிமினுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அது வேறு யார் காலும் கிடையாது, ஜங்குக்கோட கால் தான். டேய் வந்துட்டியாடா? நீ தான்டா வந்து ரீச் ஆன குறியாகு. எங்கே வீட்டில் அலேகணும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மேரே, அதை விட நிறைய பிரச்சனை இருக்குது, இது கேலக்ஸ் இருக்கால அப்படின்ட்டு இப்படி கூப்பிடவும் அவனும் அவனா செத்தான்டா என் கையில் அப்படின்ட்டு இப்போ ஜிமினும் அவங்களோட போய் ஜாயின் பண்ணுறதுக்காக போயிடுறான். ஸோ இப்போ தாங்க எனக்கு உயிரே வருது. நாங்கள் அப்படியே வந்து ஃப்ளோரில் தப்புன்னு உட்காந்துடுறீங்க. நீங்கள் போகிறத பார்த்துட்டு அப்படியே வந்து ஐஷும் ஜானும் வந்துட்டுருப்பாங்க. இப்போது ஒயின் தப்புன்னு உட்காரத பார்த்துட்டு ஐஷு தான் வந்து கேட்குறா, என்னாச்சு வானா அப்படின்னு கேட்கும்போது, நல்ல வேலை இப்போ ஒருத்தன் வந்தானே, அவன் அந்த குவார்ட்டர்ஸ் பக்கமாக போகலான்னு பார்த்தான், அதுக்குள்ளே நான் எப்படி டாவர்ட் பண்ணி அவனும் போயிட்டு ஏதோ நடந்து அப்படின்னு சொல்லும். ஜானுலாம் தொப்புன்ட்டு
கீழே உட்காந்துடுறா. அவளுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. இவளுக்கு ஒன்றுமே புரியல ஒயினுக்கு. ஜானு, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அப்போ தான் ஐஷா சொல்கிறா, அழுகாமல் பின்ன இப்போ போனானே ஒருத்தவங்க எவ்வளோ ஹார்ம் பண்ணான்னு தெரியுமா அந்த ஜங்குக் அப்படின்னு சொல்லும். ஒயின் தெரிஞ்சு முழிக்கிறா. டக்குன்னு ஷார்ப் ஆகிட்டு, என்னது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதான் இப்போ போனாரே, இப்போ தான் வந்து ரூம் டோரை நாக் பண்ணாங்களே, ஒரு வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு ஜங்குக் தானே அப்படின்னு சொல்லும். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடி பேசுகிறீங்க, அந்த மாதிரி ஒன்றுமே புரியாமல் தான் இருக்கா. ஸோ அப்போ வந்து வாயினுக்கு அங்கே ரொம்ப நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்குது. ஐ மீன் அந்த இடத்துல ரொம்ப குளிர்னோடனே எதுவாக இருந்தாலும் கீழே போய் பேசிக்கலாம் வாங்க, மேன்ஷனில் போய் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு இருக்கான். போகும்போது எனக்கு இதே டவுட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்க ஹாலில் தான் இருக்காங்களா, இப்போது அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஐஷு வந்து சுற்றி முற்றி பார்க்குறா. அங்கே வந்து ஜங்குக்கோட ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஃப்ரேமை பார்த்துட்டு அப்படியே பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. வைன் வந்து எதுக்கு அப்படி பார்க்குற அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் கேட்கும். இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் இவர் வந்தார் அந்த குவார்ட்டர்ஸில் ஜங்குக்கு அவங்களை அடைச்சி வைக்கும் போது. அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்காரு, இவர் தான் வந்து அவங்கள விட்டுடுறா அப்படின்லாம் சொன்னார். அவங்களோட ஃப்ரெண்ட் போல் இவர் நிறைய டைம் பார்த்துருக்கோம். எங்களை ரொம்ப ஹார்ம் பண்ணும் போது அவர் தான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு சுத்தமாக புரியல எதுவுமே. என்னடி பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு முடிச்சுட்டே இருக்கா. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்க ஐஷும் ஆமாவான்னு தலையாட்டவும், இவன் பேர் ஃபஸ்ட்டு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும். இவர் பேர் எங்களுக்கு தெரியாதே அப்படின்ட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. அச்சோ, நீங்கள் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவர் பேர் தான் ஜியோன் ஜங்குக், இவர் பேர் தான் அது. நீ யாரை பார்த்துட்டு சொல்கிற அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அது பக்கத்தில் இன்னும் 3 பேரோட ஃபோட்டோ இருக்குது. அது வேறு யார் ஃபோட்டோவும் இல்லை, வீமின் குக்கோடது தான். இப்போ அதை எடுத்து காட்டுறா, இங்கே பாருங்கள் இதில் 3 பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும். அவங்க 2 பேருக்கு ஐஸும் வைட் ஆகுது. ஒருத்தி வந்து ஜிமினையும் இன்னொருத்தையும் தேவங்க தான் பார்த்துட்டு இருக்கா. இவன் தான்ட்டு ஜிமினை பிடிச்சி ஜங்குக்குன்னு சொல்கிறா அந்த ஐஷு. இது கேட்டால் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடி சொல்கிற, பாரு அது இவர் பேர் ஜங்குக் கிடையாது, இவர் பேர் இந்த பார் ஜிமின், இப்போ வந்துட்டு போகிறாரு அவர் தானே சொல்கிறீங்க, அவர் பேர் ஜிமின் அப்படின்னு சொல்லும். அப்போ நாங்கள் பேரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாண்டி அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு ஏனே தெரியல, ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஜங்குக் அப்படிப்பட்டவன் இல்லைன்ட்டு எனக்கு எங்கேயோ ஒரு ஹிட் ஆகுது. ஸோ இப்போது அதை கேட்டோன்னே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்போது அந்த ஃபோட்டோ ஆல்பமில் இருக்கிறவங்கள எதுவும் பண்ணலையே, ஐ மீன் ஜங்குக் எதுவும் உங்களை பண்ணலையே, அதான் சொன்னனே அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு. அவங்க தான் சொன்னியே ஜிமெண்ட்டு அவரும் அப்புறம் அவங்க வந்து எங்களை ரொம்ப பாடப்படுத்தினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும். இதுக்கெல்லாம் மாதிரி பண்ணுவாங்க, தப்பு பண்ணிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த ஜங்குக்குள் நேஷ்பட்ட ஆள் கிடையாது, இப்படிலாம் எனக்கு கொடுமைப்படுத்திருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு. உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க 2 பேர் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து இப்போது இப்படி தான் தப்பிக்கலான்னு தான் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது மணி வந்து 1:30 கிட்ட இருந்திருக்கும். அப்போது ஒயின் சொல்கிறா, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எப்படி தப்பிக்க போகிறோன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல, பட் எப்படியாச்சும் தப்பிச்சிருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு ஜங்குக் வரத்துக்கோ, ஐ மீன் எப்படி சொல்கிறேன், தேவாங் ஜிமின் அவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிடணும். இல்லைன்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு டவுட் ஆயிரும். நம்ம 2 பேரும் 3 பேர் ஒரே மாதிரி தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் பிளான் போடணும். அது வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கணும், ஓகேவா, புரியுதா அப்படின்னு சொல்லவும், திரும்பவும் அங்கேயே போகணுமா, இப்போயே தப்பிக்க முடியாதா அப்படின்ட்டு அவள் கேட்குறா ஐஷு. அதுக்கு ஒயின் சொல்கிறா, பாரு ஐஷு, நான் தான் சொல்கிறேன்ல, என்னை நம்பு, ஐ ஹோப் நான் வந்து உங்களை ஐ மீன் காப்பாற்றுவேன். எப்படியாச்சும் நானும் இங்கேருந்து தப்பிச்சிடணும், நான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன்.
ப்ளீஸ் என்ன நம்புங்க. இப்போ அங்கே போய் இருங்க, அதான் நமக்கு நல்லது. அங்கே இப்போ வருவாங்கன்னாலே தெரியாது. இப்போ ஜிம்மின் சொல்லமுக்குலாம் வந்த மாதிரி அவங்க 2 பேரில் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும். ஓகே ஓகே வேணாம், எனக்கு புரியுது அப்படின்ட்டு ஜானு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறா. ஸோ இப்போது இவங்க 2 பேரையுமே ஃபுட்லாம் கொடுத்துட்டு அவங்க அந்த மேன்ஷனுக்கு வெளில வந்து இப்போது குவார்ட்டர்ஸில் தான் அவன் விடுறா. விட்டுட்டு டக்குன்ட்டு ஏதோ ஒரு கார் சவுண்ட் கேட்குது. எனக்கு திக்குன்னா ஆயிடுது. இவங்க 2 பேரும் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அவளும் குடுன்னு போய் மேன்ஷனுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறா. ஸோ இப்போ தான் மூச்சு வாங்குற மாதிரியே இருக்குது. அவங்க 2 பேரும் பாயிண்ட் கரெக்டாக சொல்லியிருக்கா, எப்போ வருவாங்களே தெரியாது போல், அதான் வந்துட்டாங்க அந்த மாதிரி அவங்களும் போய் அந்த ரூமில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போது என்ன வேர்த்து நல்ல வேலை மாட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே உட்காருனே தெரியாமல் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பா. உட்காந்து அடுத்த செகண்ட் ஜங்குக் வந்துட்டு இருக்கான். நான் வேணா என்னை கேட்ட போல் அப்படின்ட்டு இப்படியே வந்துட்டு இருக்கான். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, இவன் என்ன சிரிச்சுட்டே வரான் அப்படின்ட்டு எந்திரிச்சு நிற்கிறா. என்னடி மாமா மிஸ் பண்ணியா அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறான். என்ன இப்பெல்லாம் பேசுகிறான்ட்டு சரி ஜங்குக் சும்மா தான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன், நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு ஓடலான்னு பாப்பா. அப்போது ஜங்குக் வந்து கை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் நிற்க வைக்கிறான். நடி மறந்துட்டியா, நீ ஃபஸ்ட் நைட்டி நமக்கு தோ பாதிலே விட்டு போயிட்டேன்னு கோச்சிக்கினியா என்ன? கோச்சிக்கிட்டேண்ணா விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுடுறீங்க. நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குடுன்னு ஓடிடுறா. இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. என்ன ஜங்குக் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் போல, அப்படிலாம் பேசுகிறான் இப்படிலாம் பேசுகிறான்ட்டு குழப்பத்துலேயே போயிட்டு இருக்கியான். பின்னாடியே போட்டேன் அவங்க ஜிம்மில் தான் வந்துட்டு இருக்காங்க. இல்லடா ஜங்குக்கே ஹாப்பி மேரிட் லைஃப்டா அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து சொல்கிறான். என்ன ஹாப்பி மேரிட் லைஃப், அவளுக்கு தான் தெரியும் ரிவெஞ்ச் மேரேஜ் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. அவளுக்கு எங்கே தெரிய போகுது. ஆக்சுவலாக என் லவ் லாங்குவேஜ் தான் போல் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுறது அப்படி இப்படின்ட்டு. அப்போது ஜிம்மின் வந்து என்னடா மயிறு அப்படின்ட்டு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும். இப்போது தேங்க்ஸ் சொல்கிறான். ஏய் அவனுக்கு தெரியலடா, இல்லை அந்த பொண்ணை வந்து அவன் அப்போதான் லவ் தான் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஒன்று அந்த பொண்ணுக்கு தான் எனக்கு புரியல, என்ன பண்ணுறது. அதான் எப்படியாச்சும் அவளை கூட வச்சுக்கணுன்ட்டு சார் இப்படிலாம் பிட்ட போட்டுட்ருக்காரு. டேய் உத்தரா வந்து சாத்து அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக் வைக்கமா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒயின் அப்ஸ்டேஜ்லேருந்து போகும்போதே நல்லாவே கேட்டுருப்பா. பிகாஸ் அவங்க லவுடாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே உள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கிறா. என்ன லவ் பண்ணுறானா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கா. இப்போது அப்படியே போய் உட்காரலான்னு போகும்போது ஒரு நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. வேறு யாரும் இல்லை ஜங்குக் தான் போல், அப்படி தட்டிகிட்டு இருக்கான். இவன் லாக் தான் பண்ணிட்டு வந்திருப்பாளா, அப்படியே அன்லாக் பண்ணிடுறா. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே வந்து ஜங்குக் வந்து லாங் ப்ரீத் விட்டுட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு திரும்ப அடுத்த செகண்டே உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்டில் போட்டுடுறான். உங்களுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல, அவ்வளோ பயமாகுது. பட் ஜங்குக் ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி அவ்வளோ பொறுமையாக உங்ககிட்ட வந்துட்டு இருக்கான். அவன் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, உங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் விடலை. ஓகேவா, நீங்கள் கையெடுக்கலான்னு போகும்போது அவன் கையோடு சேர்த்து அணைச்சிக்கிறான் உங்களை. ஸோ உங்களால் அங்கேருந்து தப்பிக்கவும் முடியல, நீங்கள் எதுவும் பேசிக்கவும் இல்லை, ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது உங்களுக்கும். இப்படிடா இங்கேருந்து தப்பிக்கிறது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது ஜங்குக் உங்களை லாங்காக கேஸ் பண்ணுறான். அந்த கேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் சாரியெல்லாம் வல்லுவெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அடிக்கடி கையை எடுத்து விடுறது, ஜங்குக் வீடுன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் அவங்க வந்து பண்ணுறத நீங்கள் இந்த பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தையும் அவன் வந்து கிஸ் பண்ணலான்னு வரும்போது நீங்கள் ஃபேஸை திருப்பிக்கிறது, அவனை லைட்டாக சும்மா ஸ்லாப் பண்ண மாதிரி திருப்பிக்கிறது, இதெல்லாம் வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இவன் புதுசாக அப்படிலாம் பண்ணுறானேன்ட்டு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்போது அப்படி அவனோட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூவெலாம் போய்
நல்லாவே போயிட்டு இருக்குங்க. அந்த ஒரு ஹாட் மேக்கவுட் செக்ஷன் கிட்ட வந்துட்டான். இப்போது நீங்கள் லாஸ்ட்டாக கேட்குறீங்க, ஜங்குக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே உள்ள ஹிண்ட் பண்ணிடுறான். உங்களுக்கு என்ன பேசுறதே தெரியல, ஆனும் வழியில் கத்துறீங்க. ஸோ நல்லாவே மூவ்னு சொன்னதுலாம் கேட்குது. இப்போது கிஸ் பண்ணிகிட்டே அது கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போகுது. உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது. பட் உங்களுக்கு அது பிடிக்கல. பிகாஸ் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறானேன்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கல, அவனாவே எடுத்துக்கிட்டான். உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ண மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. தான் சொன்னேன், நீங்களே வந்து அவனை அடித்தா கூட அவன் நீங்கள் அடித்த இடத்த வந்து அவன் நீங்கள் அடிக்க வந்தீங்கன்னா அவன் அதை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அந்த மாதிரி இருக்குது. அவனை எதுவுமே பண்ணவும் முடியல உங்களால். ஸோ இப்படி ஒரு 2 hours வந்து எப்படி போச்சுன்னே தெரியாமல் போகுது. ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக உங்களுக்கே தோணுது, நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இது வந்து பார்க்க ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபோர்ஸ்டு மேரேஜ்னே உங்களுக்கு தோணலை. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அப்படியே இப்போ ஜங்குக் வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். அவன் 2 கைக்குள்ளேயும் நீங்கள் ஒரு பூனைக்குட்டி மாதிரி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அவனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஏனே தெரியல, ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. இது வரைக்கும் அந்த ஃபேஸை பார்த்தாலே பிடிக்காத ஒரு ஃபேஸை ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஏதோ ஒரு ஃபீலிங்கில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபீலிங் லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரியே இருக்குது. அப்படியே கீழே குனிச்சிக்கிறீங்க. ஜங்குக்கும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது நல்லாவே பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போது ஜங்குக் ஹக் பண்ணிட்டு நீங்கள் குனிஞ்சிட்டு இருந்திருப்பீங்களா, உங்களுக்கு பார்த்த மாதிரி ஃபேஸை வந்து கீழே குனிச்சிட்டு, நடி மாமனை அப்படி பாரு அவ்வளோ பாசமா அப்படின்ட்டு கேட்குறான். பாசமா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே நிமிர்ந்து சொல்கிறீங்க. இப்போது ஏனே தெரியல, உங்களுக்கு ஒன்று கேட்கணுன்ட்டு அப்படி மனசு உறுத்திட்டே இருக்குது. ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் சொல்கிறேன் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு மாதிரி புதுசாக ஒரு ஏதோ ஃபீலிங் வருது. ஜங்குக் அது அது நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும். சொல்லு அப்படின்ட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு அப்படி இன்னும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ 2 பேர் ஃபேஸும் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. ஒரு இன்ச்சு தான் அந்த கேஸ் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கவும் ஜங்குக் 1 செகண்ட் வந்து அப்படியே கண்ணு முழிச்சு உங்களே தான் பார்க்குறேன் மிஸ்மரைஸ் ஆகி. ஏனே தெரியல, இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்கன்ட்டு நினச்சி கூட பார்க்கலாம். என்னடி கேட்ட, என்ன கேட்ட நீ அப்படின்ட்டு அவனும் கேட்கவும் அது வந்து நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் ஜங்குக் வந்து அடுத்த வார்த்தை யோசிக்கவே இல்லை. ஆமாம், நான் லவ் பண்ணுறேன், ஒன்று நான் லவ் தான் பண்ணுறேன், அது ரொம்ப பண்ணுறேன். நீங்கள் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்குள்ளே எங்கே நீங்கள் என்னை விட்டு போயிடுவியோ, வாழ்க்கை ஃபுல்லாக என்னை வெறுத்துருவியோன்னு தான். அது இவ்வளோ நாள் நான் இப்படிலாம் பண்ணியிருந்தேன். இனிமேல் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். தப்பு தான், ஸ்டார்டிங்கில் நான் அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த நைட் நடந்துக்கிட்டது தப்பு தான், ரொம்ப தப்பு தான். அதுக்கு ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேனே. ஆனால் இப்போ நீ எனக்கு ரொம்ப முக்கியம் தோணுது. தயவு செஞ்சு நடுவில் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அப்போ தான் பேச வருவீங்க. அதுக்கு அப்படி சொல்லவும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே மிஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. அந்த நைட்டுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுறியா வேணா? சாரி. இப்போது உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் உனக்கு உச்சமெல்லாம் நேருகிறேன்டி. என்ன ஒன்று என்னை விட்டு நீ
போகவே முடியாது. நான் விட மாட்டேன். அந்த ஒரு விஷயத்த மட்டும் மாற்றிக்கவே மாட்டேன். எனக்கு தேவைலாம் என்ன நீ லவ் பண்ணணும், உன்னை நான் லவ் பண்ணணும், 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதாண்டி. நான் உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ வேணா இதுக்கு முன்னாடி இருந்த பேர் பிடிக்காம முஞ்ச திருப்பிட்டு போகுது ஏண்டா இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு நீ அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு என் கூட ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃப். நான் வெளில போகும்போது பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு டாட்டா காட்டுறது, என்னை லஞ்ச் கொண்டு வர்றது, என் கூட நீ இருக்கிறது, ஹாப்பியாக ஒரு நாளும் நானும் ஒன்றா எல்லாமே பண்ணுறது அப்படின்ட்டுலாம் அவன் சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு அடுத்த வார்த்தை என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜங்கோக் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. என்னடி என்னால் நம்ப முடியல. நீ என் மேலே இவ்வளோ வச்சிருக்க, அதுவும் நீ என் மேலே வச்சிருக்க பார்த்தியா? சரி, உனக்கு நான் எப்பயும் அகேன்ஸ்டாக தான் இருப்பேன் ஜங்கோக். எனக்கு ஒன்று ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்காது. ஏண்டி எனக்கு என்ன குறை? நான் ஒன்று நல்லா பார்த்துருன்னு தானே சொல்கிறேன். நீ என்ன வேணுமோ ஃபிங்கர் டிப்பில் தரேன்டி. என்ன வேணுமோ நீயா தரியா? அப்போது உங்கள் மைண்டில் ஒன்று வருது, ஒன்று கேட்கணுன்ட்டு. நான் கேட்குறதுனால கொடுக்க முடியாது ஜங்கு. அதுவும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் எனக்குன்னு மட்டும் இருக்கணும். நான் மட்டும்தான் அவரை பார்க்கணும், நான் மட்டும்தான் அவரை தொடணும். ஆனால் நீ அப்படி கிடையாது ஜங்கு. எத்தனை பொண்ணுங்களை பார்த்துருக்க, 10ஓட 11 தானே நீ நினைக்கிறேன். எனக்கு புரியுது. இன்னொரு டைம் லவ் கிவ்ன்னு சொல்லாத. அதுவும் இல்லாமல் லவ்க்கு தகுதியானவனு நீ கிடையாது. சி தள்ளிப்போ. இந்த மாதிரி 10 தடவை கூட ஹார்ம் பண்ண பொறுத்துக்கிறேன். வேறு வழின்ட்டு கூட ஹாப்பியாக ஒரு லைஃப் மட்டும் லீட் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெயின் இருக்குது. உங்கள் ஸ்டொமக்கில் லைட்டாக கை வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கு எட்டு விட்டுட்டு ஜங்குக்கு ஏனே தெரியல ஒரு மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்குது. ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு தோணிகிட்டே இருக்கு. அவனும் எதுவும் பேசிக்கல. அண்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்களும் நல்லா தூங்கிடுறீங்க. ஜங்குக்கு தூக்கமே வரல. என்ன பேசுறதுன்னு தெரியல. தப்பு பண்ணிட்டோம் ஜங்கு, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயும் அவன் பேசிட்டு இப்போ இதை எப்படி திருத்துறதுன்ட்டு எதுவுமே புரியாமல் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இந்த நைட் அப்படியே முடியுது. ஸோ இப்போ நீங்கள் தாங்க அப்படியே ஐஸை திறக்குறீங்க. நல்லா அந்த சன்லைட்டோட உங்களுக்கு மேலே பட்டுட்டு இருக்கு. ஸோ சுற்றி முற்றி அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு பார்க்குறீங்க. ஜங்குக் தான் இப்போ அவனோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். பிளாக் சூட்லாம் போட்டுட்டு இப்போது அவன் மிரர்லேருந்து அவனோட ஹேர் கோம் பண்ணிட்டு மிரர் வழியாக அவங்க பார்த்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பினோடனே நீங்கள் அவனை தான் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு குட் மார்னிங் மேன் அப்படின்ட்டு வார்மாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள்லாம் காதலே வாங்கிக்காம அப்படியே எந்திரிச்சு போடான்னு பார்க்குறீங்க. நீங்கள் நீட்டாக தான் இருக்கீங்களா, எப்படி போகிறதுனே தெரியல, ரொம்ப ஷையாக இருக்குது. இதுவும் இல்லாமல் நீங்கள் பெட்ஷீட்டை போத்துட்டே கொஞ்சம் நிற்கணும்னு பார்க்குறீங்க. பட் உங்களால் முடியல. தொப்புளும் இல்லைலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளே ஜங்குக்கு வந்து உங்களை அப்படியே கேட்ச் பண்ணிடுறான். அப்படியே உங்களை தூக்கிட்டு பாட்டப்புக்கு தாங்க போகிறான். ஜங்கு இறக்கி விடு, நான் போய்ப்பேன், எனக்கு போக தெரியும், இறக்க விடு அப்படின்னு சொல்லவும் சுமார் தான் தூக்கிட்டு போயிடுறான்ல சுமார் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு அப்படியே உங்களை பாத்தப்பில் இறக்கலான்னு போகிறான். நீங்கள் மேலே பெட்ஷீட் அப்படியே இப்போ ஸ்டில் போத்திட்டு தான் இருப்பீங்களா? அதை அவன் ஒரு கையாலே தூக்கி வீசிட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு உங்களை தான் பார்க்குறான். ஐ மீன் பாத்தப்பில் இப்போது உங்களை அப்படி பார்த்துருந்த செகண்டு
மார்னிங் வியூவே இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ட்டு இன்னும் சொல்லவும் நீங்களும் அப்படியே 2 கையில் மறைச்சிட்டு ஜங்குக் மரியாதையாக ரூம் விட்டு வெளில போயிரு அப்படின்ட்டு அவளும் நீங்கள் கத்துறீங்க. நீங்கள் கத்துன அடுத்த செகண்டே ஜங்குக்கும் சிரிச்சுட்டே போயிடுறான் டோர் லாக் பண்ணிட்டு. என்ன போயிட்டான், இப்படிலாம் போகிறாலே கிடையாது, பரவாயில்ல ஏதாச்சும் கேட்குறானே சொல்கிறத அப்படின்ட்டு நீங்களும் குளிச்சுட்டு வெளிலலாம் வரீங்க. நீங்கள் வரும்போது ஜங்குக் அங்கே இல்லை. ஸோ நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு லைட் பிங்க் கலரில் சாரீ வேர் பண்ணிட்டு இப்போது கீழே தான் வரீங்க. ஸோ அப்போ தான் ஜங்குக் வந்து சாப்பிட்டுட்டு இப்போது கிளம்பலான்ட்டு போவான். உங்களை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு ஓகேவா அப்படின்ட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் எதுக்குடா 2 பேக் போயிருப்பீங்க, 2 ஸ்டெப் பேக் எடுத்து வச்சு அந்த செகண்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அப்படியே உங்கள் லெப்பில் நல்லா ஒரு டைட்டாக ஒரு கேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இப்போ உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் பாட்டு போயிடுறான். யாரா வந்துட்டு நீங்களும் அவன் போகிறதே பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடுறீங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது நீங்கள் அந்த மெயின் கிட்ட கேட்குறீங்க, தியாங்கோ ஜிமினும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க மேடம், அவங்க வந்தாங்க காலையிலேயே ஜங்குக் சாரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும். நான் சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு டியூட்டி எப்போ முடியும், நீங்கள் சாப்பிட்டோன்னே பிளேட்லாம் க்ளீன் வச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லும். இல்லை எல்லாரையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போது ஜங்குக் சாருக்கு நீங்களே போய் லன்ச் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா நானா, இல்லை அது வந்து இல்லைங்க மேடம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு அவங்க ரிக்வெஸ்ட்டாக கேட்கவும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே நான் கொடுத்துட்றேன், அவரோட ஆஃபீஸ் லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சு விட்டுடுறேன், டிரைவர் சொன்னால் அவர் கூப்பிட்டு போய் விட்டுருவார் அப்படின்னு சொல்லும். எல்லாத்துக்கும் நீங்கள் ஓகே சொல்லிவிட்டு அவங்களும் இப்போ கிளம்பிடுறாங்க. இவங்க எப்படா கிளம்புவாங்க தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பிகாஸ் வந்து ஜானுக்கும் ஐஷுக்கும் ஃபுட் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவங்க போன அடுத்த செகண்டு இப்போ மேன்ஷனில் யாருமே இல்லை. இப்போது நீங்களும் ஃபுட்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போது அந்த குவார்ட்டர்ஸ்க்கு தான் போகிறீங்க. போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்பில் உள்ளே போகிறீங்க. நல்ல வேலைங்க யாருமே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு வந்து இல்லை ஜிமினோ அடுத்த அங்கே தான் இருப்பாங்களோ அப்படின்ட்டுலாம் தோணிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போது அந்த ரூம் உள்ளே போயிட்டு 2 பேரையும் கூப்பிடுறீங்க. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது கூப்பிட்டோன்னே 2 பேரும் எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. இந்தாங்க உங்களுக்கு ஃபுட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். தேங்க்யூ அப்படின்ட்டு இப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. ஸோ இப்போது எல்லாருமே நல்லா சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டுட்டு நீங்களும் உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இப்படி டைம் வந்து ஒரு 11 o'clock கிட்ட ஆயிடுது. நான் கொஞ்சம் வேலையாக இருக்குது, நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா, நான் உங்களை அப்புறம் வந்து பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் மூவ் ஆயிடுறா. ஸோ இப்போது ஜங்குக்கு தான் லன்ச் சமைக்கிறதுக்காக சமைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஏனே தெரியல அவ்வளோ கோவமாக வருது. பிகாஸ் ஏதோ ஒரு மனசில் விஷயத்த வச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படியே ஜங்குக்கு லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா. ஸோ இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இப்போது அவள் ரூமுக்கு தான் போகிறா. போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போது ஒரு டவலோட அந்த மிரரே தான் பார்த்துட்டு இருக்கா. அவள் ஏதோ ஒரு 10 minutes பார்த்துட்டு இருக்கா. அவள் அப்படி அவள் வயிற்றில் கை வச்சு ஏனே தெரியல அவ்வளோ அழுகையாக வருது. நேத்தி ஜங்குக் சொன்னது, அவளுக்கு பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயம்லாம் அப்படி அவளுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. அவளால் ஒரு செகண்ட் பொறுத்துக்கவே முடியல. அப்படியே தொப்புன்னு ஃப்ளோரில் உட்காந்துடுறா. ஸோ அப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது. இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டா. ஸோ இப்போது ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே போயிட்டு எங்கள் ஜங்குக்கோட கேபின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும். என்னமோ ஜங்குக் கூட கேட்குறீங்களா அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து எல்லாருமே உங்களை தான் இப்போ பார்க்குறாங்க. நீங்கள் பேசினது அங்கே இருக்க முக்கால்வாசி பேர் கேட்டிருக்குமா. இப்போது எல்லோரும் உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த ரிசப்ஷனிஸ்ட் உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யார் மேடம்
எங்கள் சாரை நீங்கள் பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், நான் யாரா? நான் மிஸ்ஸஸ் ஜான். அவரோட கேபின் எங்கே இருக்குது? என் பேர் லிவான் அப்படின்ட்டு சொல்லவும், இப்போ எல்லாருமே உங்களை பார்த்து இப்படி காசு பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவங்க தான் நம்ம சாரோட ஒய்ஃபா அப்படி இப்படின்ட்டு. ஸோ வந்து, ஓ சாரி மேடம், ஏதோ தப்பாக கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நேராக போயிட்டு லெஃப்ட் எடுங்க, கொஞ்சம் தூரம் போனால் கேபின் வந்துடும் அப்படின்ட்டு அவங்களும் ஒரு ரூட்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் கிளம்பிடுறீங்கங்க. இப்போது போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அந்த தாட்டே தான் ஓடிட்டே இருக்குது. ஸோ இப்போது டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது, இப்போ டோர் லைட்டாக திறந்து தான் இருக்குமா, அங்கேருந்து ஒரு லவுடாக சவுண்ட் கேட்குது. நீங்கள் உடனே ஸ்டாப் ஆகிடுறீங்க. பிகாஸ் அது வந்து ஜங்குக்கோட லவுடான ஒரு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாரையோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். நீங்களும் டோர்கிட்ட பொறுமையாக போயிட்டு யாராதுன்ட்டு எட்டி பார்க்குறீங்க. ஸோ அங்கே அந்த ஒரு பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணை போட்டு ஜங்குக் பலமாக அப்பன்னு பார்த்து 2 ஸ்லாப் வைக்கிறாரு. இதை பார்த்த அடுத்த செகண்டு என்னடா இதுன்ட்டு ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறுபடியும் ஜங்குக் மேலே கோவம் தான் வருது. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறீங்க. இப்போ ஜங்குக் சொல்கிறாரு, யாருடி நீ? அப்போன்னு பார்க்கறது. இப்போது அவன்கிட்ட போயிட்டு நீ என்கிட்ட வருவியா? ஸ்டாஃப் மாதிரி இருக்கணும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா தெரியாதா? என்கிட்ட வந்துட்டு உன் மூஞ்ச பார்த்தேடி கண்ணாடியில். சி வெக்கமா இல்லை? ஒரு சிஇஓ கிட்ட போயிட்டு இப்படிலாம் நடந்துப்பாங்க. நான் இப்போவே வேலையை விட்டு தூக்குறேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒரு 2 மாதம்தான் இருந்திருக்கும். அடிக்கடி வர்றது வந்து சும்மா நான் பார்த்துட்டே நிற்கிறது. மாட்டை இடித்து போனால் போதுன்னு ஒன்று விட்டா நீன்னு பார்த்து திடீர்னு வந்து ஹக் பண்ணுறியாம்மா. அப்படியே வச்சானான்னு பார்த்துக்கொண்டு 2வது அடி அடிக்க போகிறான். அந்த பொண்ணும், சாரி சார், நீங்கள் சிங்கிளாக நினச்சி உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தேன்னு மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வெக்கமே இல்லாமல் சொல்கிறா. ஸோ இப்போ அதுக்கு ஜங்குக் சொல்கிறான், இனிமேல் இன்னும் மாதிரி ஆளுகிட்டலாம் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியாது, கன்சல்ட் பண்ண முடியாது. அதனால் உனக்கு இன்றைக்கே வந்து ஆஃபீஸ் விட்டு கிளப்புறேன். இதுக்கப்புறமே நீ ஒரு ஆஃபீஸில் கூட வேலை செய்ய முடியாதுடே அப்படின்ட்டு சொல்லவும், அந்த பொண்ணும் காலெல்லாம் விழுந்து கேட்குறா, சார் ஐம் சாரி, இனிமேல் நான் எல்லாம் பண்ண மாட்டேன் சார், இது வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், கெட் அவுட் அப்படின்ட்டு சொல்கிறா. மறுபடியும் அந்த பொண்ணு நிற்காம கெட் அவுட் அப்படின்ட்டு கத்துறான். இந்த பொண்ணு பயந்துட்டு போயிடுறா. இங்கே நடக்கிற இன்சிடென்ட்லாம் எனக்கு நல்லாவே புரியுது என்ன ஆயிருக்குன்ட்டு. ஸோ இப்போ அவளும் உள்ளே என்ட்ரி ஆகுறா. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணு உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு போகிறா. நீங்களும் அப்படியே போவீங்களா? ஜங்குக் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியாது. இப்போ மறுபடியும் எவடா அதுன்ட்டு திருப்பி பார்க்கவும், நீங்கள் தான். அவன் ஃபேஸில் அவ்வளோ கோவம் இருந்திருக்கும், அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்திருப்பான். உங்களை பார்த்த அடுத்த செகண்டே வந்து அப்படியே மூணு சேஞ்ச் ஆகிட்டு இருந்திருக்கும். அவனோட பன்னி ஸ்மைலை சிரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு வந்து கிட்ட வரான். உங்களுக்கு பேசுறதுனே தெரியல, வந்துட்டு இந்தாங்க லன்ச் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும். ஜங்குக்கு ஒன்றும் பேசவே முடியல. அந்த லஞ்சையும் உங்களே தான் மாற்றி பார்க்குறான். பிடிங்க அப்படின்ட்டு சொல்கிறா. சரி நீ சாப்பிட்டியா? வந்து எங்கூடயே ஜாயின் பண்ணி போவான், வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லும். இல்லை எனக்கு வேண்டாம், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து மூவாக பார்க்குறா. பட் அதுக்குள்ளே ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துடுறான். என்னடி உன்னையாச்சும் திட்டுவேன், ஏதாச்சும் பேசுவேன், நான் இப்படிலாம் ஏன் சைலண்ட்டாக இருக்கேன்? இது நீ என்னை திட்டவே செய்வேன், அதே நான் தாங்கிறேன்டி. முன்னாடி என்கிட்ட பேசிடி, அப்போனா தப்பு தான், அதுக்குன்ட்டு ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்னை திட்ட. சும்மா ஜேகே தேவையில்லாமல் என்கிட்ட வராத அப்படின்னு என்னென்னோ சொல்லுவியேடி. அந்த மாதிரி ஏதாச்சும் திட்டுடி பொண்டாட்டி, என்கிட்ட பேசாமல் இருக்க. நீயாச்சும் திட்டுற மாதிரி பேசுவேன். நான் இப்போது என்னடி அப்படின்ட்டு அவங்க வாய்ஸே ஒரு சேஞ்ச் ஆயிடுது. உங்களுக்கு அது நல்லாவே புரியுது அவன் என்ன பேசுகிறான், என்னத்துக்கு ட்ரை பண்ணுறான்ட்டு. இங்கே பாரு ஜங்கு, நான் சாப்பிட்டுட்டேன், இந்த மாதிரி பேசாத, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான்.
உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு நீங்கள் பாட்டு போயிடுறீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் முன்ன போக தோணவே இல்லை. ஐ மீன் நீங்கள் அங்கேருந்து மூவ் ஆகவே உனக்கு பிடிக்கல. 1 செகண்ட் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுது. நீங்கள் திரும்ப வருவீங்கன்னு நினச்சான், பட் வந்து அந்த ஹோப்பை நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ வந்து ஜங்குக்கு 1 செகண்ட் வெயிட் பண்ணவன் அப்போ அப்படியே உங்களை தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். உங்களை கையை பிடிச்சி, ஜங்குக்கு என்ன பண்ணுற, நான் தான் லஞ்ச் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லும். லஞ்சுக்கு தான் கொடுத்தேன் வந்து, சரி ஓகே ஃபைன், ஆனால் நீ இப்போ போகக்கூடாது வா அப்படின்ட்டு தரன்னு கொஞ்சம் அவனோட பர்சனல் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறான். கூப்பிட்டு போயிட்டு உங்களை பெட்டில் உட்கார வைக்கிறான். நீங்களும் 1 செகண்ட் பதட்டமாகுது. என்ன அப்படின்னு கேட்கும். இப்போ வெளில போயிட்டு அந்த லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்க டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா வந்தான் அப்படி பண்ண இப்படி பண்ண இப்போ உட்காந்து சாப்பிட்றான்ட்டு. ஜங்குக் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், பக்கத்தில் தான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். அதை எடுத்து அந்த ரூமே லாக் பண்ணிடுறான். இப்போ நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. இப்போது அது பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும், நான் சாப்பிட்ற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவன் பாட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு தான் பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க, அவன் உங்களே தான் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஜங்குக்கும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறான் ஃபுட்டெல்லாம். இப்போது நீங்களும் சொல்கிறீங்க, ஜங்குக் தான் சாப்பிட்டல கிளம்பவா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே வருவான், நான் கொஞ்சம் வெளில போகணும், நீ என் கூட வந்து தான் ஆகணும், ஓகேவா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிடுறான். எங்கே போகணும் அப்படின்ட்டு பின்னாடியே போய் கேட்குறீங்க நீங்களும். ஷாப்பிங் போகணும். எதுக்கு, உனக்கு ட்ரெஸ் எடுக்க, எனக்கு ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ எனக்கு ட்ரெஸ் எடுக்க, எனக்கு வேணும். அப்போ நீ போக வேண்டியதானே, என்ன எதுக்கு கூப்பிடுற ஜங்குக் அப்படின்னு சொல்லவும், நீ வரணும் அவ்வளோதான், நான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ கூட்டிகிட்டே போயிடுறான். உங்களுக்கு சிரிக்கிறதா அழுகிறதா அந்த மனசுக்குள்ளே இருக்க நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெயின் உங்களை போட்டு பாடாக படுத்துது. ஸோ இப்போது நீங்களும் அந்த மாலுக்கு வந்துடுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜங்குக் உங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு வந்திருப்பான். ஸோ நீங்களும் உங்கள் செக்ஷனுக்கு வந்துருச்சு எல்லாமே. நான் தான் ட்ரெஸ் வேணான்னு சொன்னேன்ல, உனக்கு ட்ரெஸ் வேணாம் பட் எனக்கு வாங்கணுமே, பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸாக நீ போட போகிற அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, எனக்கு வாங்கணும்னு சொன்னது நான் வாங்கி உனக்கு தரணும், அதுக்கு தான் சொன்னேன். போ 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 உனக்கு என்ன பிடிச்சிருக்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லவும், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸை சொல்கிறாங்க. உனக்கு ஒரு அளவு தான் மரியாதை, ரொம்ப என்னை கட்டுப்படுத்திட்டுருக்க பொடி அப்படின்னு சொல்லவும், இவளுக்கு வேறு வழியும் தெரியல. அதனால் நீங்களும் போயிடுறீங்க. ஸோ இப்படியே ஒரு டைம் பாஸ் ஆகுது. பக்கத்தில் தான் வந்து அவங்க வந்திருப்பானா, அவனையும் கம்பெனிக்கு ஜங்குக் கூப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜங்குக்கும் தேவங்க ஒரு மூலையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜானுக்கும் ஐஷுக்கும் ஏதாச்சும் ட்ரெஸ் எடுக்கலாம், அவங்க ட்ரெஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கலான்ட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு லேடி நிற்கிறாங்க. நீங்கள் தெரியாதனமா அவங்க மேலே போய் லைட்டாக இடிச்சிட்ருப்பீங்க. சாரின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்கள நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கும் உங்களை நல்லாவே தெரியும். ஹே வான், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா நீ அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்க்குறீங்க அவங்கள. நீங்களா மேம் அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. அவங்களும் கல்யாணம் அடித்தவான் அப்படின்ட்டு அவங்க கழுத்தில் இருக்க போட்டிருக்க தாலிச்சீனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நீங்களும் அப்படியே ஹெட் மூவ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது தேவங்க தான் பார்த்துடுறான் யார் கூட பேசுகிறீங்கன்ட்டு. இப்போது ஜங்குக்கிட்ட தான் கண்ணை காட்டி பார்க்க சொல்கிறான். ஜங்குக்கும் பார்த்துட்டு யார் அது அங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அது உத்து வந்து தேவங்க பார்த்துட்டு இருக்கான். இவங்க நம்ம டீன்ரா, ஹாஸ்பிட்டலோட டீனு அப்படின்னு சொல்லுவோம். டக்குன்ட்டு வந்து ஜங்குக் ஷார்ப்பாகிறான். டீன்னா எந்த ஹாஸ்பிட்டல், நம்ம ஹாஸ்பிட்டல்ரா, ப்ரெக்னென்ட் டாக்டர் தானே இவங்க, அதுக்கு பார்க்குற டாக்டர் தான். இவங்க எதுக்கு வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அவளை கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களும் நார்மலாக சில வார்த்தைலாம் சொல்லிட்டு போகிறாங்க, பார்த்து பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது
ஜங்குக்கும் என்னை வீட்டில் விட்டுட்டு அவன் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு இப்போ அவனும் ஃபாஸ்ட்டாக கிளம்புறான். பக்கத்தில் தேவன் தான் இருக்கான். இப்போது அந்த டீனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்குறாங்க. ஐ மீன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க கிட்ட. டீன் இப்போ தான் அந்த கேபினுக்கு வந்தாங்கன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தேவங்க அங்கே தான் போகிறாங்க. இப்போ போயிட்டு நாக் பண்ணிவிட்டு இந்த கேபினோட தான் போகிறாங்க. அந்த டாக்டர் எஸ் கமெண்ட் சொல்லிவிட்டு இப்போ திரும்பி ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. உங்க மாதிரி அவங்க ஃபேஸே மாறுது. அது ஜங்குக்கும் தேவங்களுக்கும் நல்லாவே தெரியுது. அவங்க உட்காந்துடுறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு அவங்களும் இந்த சின்ன கேட்குறாங்க. ஜங்கு கண்ணை காட்டுறான் உட்காருங்க அப்படின்ற மாதிரி. அவங்களும் உட்காந்துடுறாங்க. இப்போது ஜங்கு உட்காந்துட்டு கேட்குறான், இங்கே பாருங்க, உங்களுக்கு லீவ் என்ன யாருன்னு தெரியுமா? இவங்களுக்கு மறுபடியும் ஃபேஸே மாறுது அந்த டாக்டருக்கு. இது நல்லாவே தெரியுது ஜங்குக்கும் தேவங்கும். இப்போ தேவங் தான் அப்படியே டேபிளை டேப் பண்ணிட்டு தெரியும்னா தெரியும்னு சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லவும், தெரியும் சார் தெரியும், ஏன் சார் கேட்குறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், எப்படி தெரியும் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், சார் ஒரு பேஷண்ட்டோட பர்சனலை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொன்ன அடுத்த செகண்டே அவங்க வந்து எந்திரிச்சு நின்றுடுறான். மறைச்சிக்கிட்டு பார்க்குறான். உங்ககிட்ட பெர்மிஷனில் யாரும் கேட்கல, இது எங்களோட ஆர்டர், சொல்லுங்கள் அப்படின்ட்டு மாதிரி கோல்டாக அது அவன் வாய்ஸு. ஸோ இப்போது அந்த டாக்டரும், சார் அது வந்து அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு பார்த்து முறைக்கிறான். ஓகே சார் சொல்கிறேன் சார், ஒரு 1 இயருக்கு முன்னாடி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க சார் அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக்கு வந்து பேசவே முடியல. 1 செகண்ட் வந்து ஏனே தெரியல, உனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. அவங்களும் ஒன்றுமே புரியாமல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து அந்த டாக்டரும் சொல்கிறாங்க, அப்புறம் உங்களுக்கு அபார்ட் ஆகிடுச்சு சார். இதுதான் சார் ஆச்சு. இது வந்து அதான் இன்றைக்கி உங்களை நான் பார்த்தேன், அதான் அதை பற்றி சிலதான் கேட்டேன். இப்போ உங்கள் லைஃப் நல்லா தானே லீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அடுத்த வார்த்தை பேசவே முடியல. அவன் வந்து அப்படியே அந்த கேபினை விட்டு வெளில வந்துடுறான். என்னவோ அப்படி பெயினாக இருக்குது. அவனோட மூடே சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே ஏதோ இழந்த மாதிரி இருக்கான். என்ன பேசுறதுனே தெரியல. பக்கத்தில் தேவந்தான், டே என்னடாச்சு, ஏன்டா இவ்வளோ இப்படி இருக்கு அப்படின்ட்டு என்னென்னோ அவனுக்கு எதுவுமே காதில் விழலை. அப்படியே அந்த ஹால்வேல இருக்க அந்த ஒரு சேரில் உட்காந்துட்டு பேசவே முடியல. அப்படியே ஒரு 10 minutes செல்ல மாதிரி இருக்கான். வந்து அபார்ட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு இதெல்லாம் ஓடிட்டே இருக்கு. அவன் அபார்ட் பண்ணியிருப்பான் அப்படி இப்படின்ட்டு. ஸோ வந்து இப்போ தான் அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு அதில் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அப்படியே கண்ணை திறக்கிறான். இதுக்கெல்லாம் பயந்த காரணம் இல்லை, ஏன் அபார்ட் பண்ணான்? ஒரு குழந்தைக்குள்ள எப்படி மனசு வந்துச்சு? சும்மா விட மாட்டேன். என் பிள்ளை பச்சை குழந்தை கொண்டுட்டால அவன். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? கொண்டுட்டான் என் பிள்ளைய அப்படின்ட்டு. இப்போ மொத்த கோவமே பாயின் மேலே தான் திரும்புது. இப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். இவ்வளோ நேரம் ஒரு விருத்தியாக இருந்த முகம் இப்போ அவ்வளோ கோவமாக மாறுது. அவனுக்குலாம் அதை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது ஜங்குக்கு எப்படி கோவமாக இருக்கான்ட்டு. பிகாஸ் இருப்பான், எப்பயுமே கோவமாக தான் இருப்பான். இப்போ அதை விட சொல்லவே முடியாத அளவுக்கு ஃபேஸில் அவ்வளோ ஒரு கோல்ட்னஸ் அவன் பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்டா அப்படின்ட்டு அவன் ஷோல்டர் மேலே பிடிச்சி தட்டுறான். ஜங்குக்கு அவனை அப்படியே ஏற்றி விட்டுடுறான். அவன் சுத்தாடா என் கையில், அவளை சும்மா விட மாட்டேன், அவளை சும்மா விட மாட்டேன்டா. அவன்
அப்படின்ட்டு இப்போ ஒரு கோவமா ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். அவங்களுக்குலாம் என்ன பேசுறதுனே தெரியல. பிகாஸ் பக்கத்தில் இருக்க அவனுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது இவனோட இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டுட்டு. அட் த சேம் டைம் இப்போது என்னவளோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. அண்ட் வந்து ஐ மீன் மிரருக்கு முன்னாடி ஃபேஸையே தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அவள் ஃபேஸ் அந்த ஸ்டொமக் கிட்ட போகுது. அப்படியே கை வச்சு அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ இந்த சைடு வந்து ஜானுவி ஆயுஷும் பார்த்தோன்னா ஃபைன் வந்து கூட்டிகிட்டு போயிட மாட்டாளா, இங்கேருந்து இந்த நரகத்துலேருந்து தப்பிக்க மாட்டோமா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இதோட தானே அந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க. என்னக்கா இப்படியெல்லாம் முடிக்கிறீங்களே ஃபுல்லாக கேட்காதீங்க. இது முடிச்சாதான் மாதிரி ஃபியூரியஸாக இன்ட்ரெஸ்டிங்கில் போகும். ஓகேவா? அண்ட் கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் லைக்லாம் போட்டுவிட்டா நல்லாயிருக்கும். எஃபர்ட் போட்டு போட்டால எனக்கு தெரியும் செல்லக்குட்டீஸ் போடுவீங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் நிறைய வந்திருக்கணும். ஓகே, சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பை அமீஸ்.